சிவா, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் போல. அதான் என்னை இவ்ளோ சீக்கிரமா கூப்பிடுறாரு. அதனால உன்னை பாத்துக்க ஆள் வேணும்ல. சக்தியை விட்டா உன்னை பாத்துக்க ஆளே கிடையாது. அதனாலதான் சக்தியை உன் தலையில கட்டிட்டேன். சந்தோஷமா? சரி வா மாமா, அத்தை, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு சக்தி. கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ போறீங்க. 2 பேரும் நல்லா இருக்கணும். வா. மா, எங்க? என்ன? வாங்க பேசணும், வாங்க. வாங்க போலாம். அனிதா வாமா. இங்க பாருங்க சம்பந்தி, இப்ப உங்க பையன் சிவாக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல? ஏய், அதுதானே ருத்ராங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. ஏன் அது உன் காதுல விழலையா? ஏன் காதுல எல்லாம் அது கரெக்டா தான் விழுந்துச்சு. உங்க காதுல அதை போடுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதே நேரத்துல உங்க பையன் சந்தோஷ்க்கும் ஏன் பொண்ணு காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கணும். உங்க பையன் கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அண்ணி, என்ன நீ இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல ருத்ரா, இப்போ சக்திக்கும் சிவாவுக்கும் கல்யாண ஏற்பாடு விஷயம் சொன்னீல்ல, அதே கல்யாணத்துல சந்தோஷ்க்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணி, நீங்க தானே இதெல்லாம் நடக்காது, இந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப மாத்தி பேசுறீங்க. கரெக்ட் தான் ருத்ரா நீ சொல்றது. ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டேவா இருக்கு? சிவா சக்தி 2 பேரும் சேர போறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஆனா இன்னைக்கு அனிதாவே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலையா? அதே மாதிரி காயத்ரி கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி தப்பா இருக்கு ருத்ரா. அதனால நீ சம்மதம் சொன்னா நாளைக்கே ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கும் போது அதே முகூர்த்தத்துல சந்தோஷ்க்கும் காயத்ரிக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு என்ன நீ, அவங்க சொன்ன மாதிரியே காயத்ரிக்கும் சந்தோஷ்க்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெரியவங்க தான். ரொம்ப நன்றிமா. பெருந்தன்மையா எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்க. சரி வாங்க போலாம்.
கோவில்ல நடந்தது எதையுமே இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு திவ்யா. உனக்கு மட்டும் இல்ல அருண், எனக்கும் அப்படிதான் இருக்கு. எப்படியோ என்னோட தங்கச்சி சக்திக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ உயிரையே வச்சிருக்க சிவா சார் கூட வாழ்க்கை அமைய போகுது. ம், அதை நினைக்கும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு பக்கம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய், என்ன திவ்யா பொசுக்குன்னு இப்படி சொல்ற? ஹலோ, நான் அவங்கள சொல்லல. மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னது நம்மள பத்தி. அதானே பார்த்தேன். சரி, நம்மளை நினைச்சு நீ ஏன் கஷ்டப்படுற? நம்ம இப்ப ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம். நீ எல்லாம் சரியான டியூப்லைட் அருண். கட்டண பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸ உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? ஏன் சம்பந்தமே இல்லாம கோவப்படுறா? ஃபீலிங்ஸை வேற புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றா. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹலோ சார், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ நான் மட்டும் தனியா லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கீங்க. அப்படி இல்ல திவ்யா, நீ வேற திடீர்னு உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல டியூப்லைட்னு சொன்னல, அதான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை எதுக்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. சரி, நீயே சொல்லு. சிவா அண்ணன் சக்தி கழுத்துல 2வது முறையா தாலி கட்டுறாரு. சந்தோஷ் காயத்ரி கழுத்துல 2வது முறையா தாலி கட்டுறான். சந்தோஷமான விஷயம் தானே அது. இப்ப தெரியுதா நான் உன்னை எதுக்காக டியூப்லைட்னு சொன்னேன்னு? இங்க பாரு பொண்டாட்டி, சிவாவும் சக்தியும் எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்தாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். சந்தோஷ் காயத்ரி டாபிக்கை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஹேய், ஆமா, நாம இப்ப எதுக்காக பிரிஞ்சிருக்கோம்? என்னோட அம்மா, அதான் உன்னோட அத்தை, எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி நடிக்கிறோம். அது என்னவோ உண்மைதான் அருண். ஆனா ரொம்ப நாளைக்கு உன்னை இப்படி பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தியா திவ்யா? நீ சொன்ன மாதிரி சிவா சக்திக்கு 2 முறை தாலி கட்டுறாரு, சந்தோஷ் காயத்ரிக்கு 2 முறை தாலி கட்டுறாரு. கூடிய சீக்கிரம் நானும் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா உங்க ஃபேமிலியில இருக்க அந்த லிஸ்டுக்குள்ள நானும் வந்துருவேன்ல. எத்தனை முறை தாலி கட்டுறாங்கன்னு முக்கியம் இல்ல. ஆனா அது ஒரே ஆளு கழுத்துல தானே கட்டுறாங்க, அதுதான் முக்கியம். சரிம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. போலாமா? அனிதாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஒருத்தவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா எரிமலையா வெடிச்சிடுறா. அதே அவளுக்கு அவங்கள பிடிச்சு போயிடுச்சுன்னா பனிமலை மாதிரி அப்படியே உருகி போயிடுறா. சிவா சக்தி விஷயத்துல அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நீ சொல்றது உண்மைதான் ருத்ரா. ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்க ஒரு பெரிய பக்குவம் வேணும். இப்பெல்லாம் அனிதா பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் 1000 அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னவோ உண்மைதான் மச்சான். அனிதா முன்ன மாதிரி இல்ல. இந்த வயசுல நம்ம யோசிக்க முடியாதத, முடிவெடுக்க முடியாதத அனிதா போற போக்குல பண்றா. அத நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மணி, சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தேட ஆரம்பிச்சா அதுக்கான விட நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க போறதில்ல. அனிதாவோட விஷயத்திலையும் இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. புரியுது மச்சான். எது எப்படியோ பிறந்த நாள் அன்னைக்கு அனிதாவோட ஆசைய ருத்ரா நிறைவேற்றி வச்சது ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணா, அனிதா முகத்துல அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது என்னால இந்த உலகத்துல வேற எதை பத்தியுமே யோசிச்சு பார்க்க முடியல. என்னங்க, அனிதா இன்னைக்கே ஜோசியரை பார்த்து சிவாவுக்கும் சக்திக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிக்க சொன்னா. ஜோசியர் இன்னைக்கு ஊர்ல இல்லாததால நாளைக்கு அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நாளைக்கே நாள் குறிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லணும். நீங்க எல்லாரும் கோயிலை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அண்ணி
லக்ஷ்மி கூட நின்னுக்கிட்டு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் என்னாச்சு அண்ணின்னு கேட்டப்ப அண்ணியே காயத்ரி கழுத்துல சந்தோஷ் தாலி கட்டட்டும், சிவாவுக்கும் சக்திக்கும் நாள் குறிக்கும் போதே இவங்களுக்கும் சேர்த்து நாள் குறிச்சிடலான்னு சொன்னாங்க. என்னால இத நம்பவே முடியல. அதுக்கு நீ என்ன சொன்ன ருத்ரா? நான் என்னங்க சொல்ல போறேன், சரின்னு சொல்லிட்டேன். அண்ணி கேட்டது எனக்கும் சரின்னு தான் தோணுச்சு, அதான் சம்மதம்னு சொல்லிட்டேன். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, அதுவே போதும். மச்சான், கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல உங்க தங்கச்சிக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. ஏ காயத்ரி, அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நாளைக்கு ஜோசியர் வந்து சிவா தம்பிக்கும் சக்திக்கும் நாள் குறிக்கும் போதே அதே முகூர்த்தத்துல சந்தோஷ் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் நாள் குறிக்க சொல்லிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, அந்த வீடியோ இருக்க வரைக்கும் அந்த இந்துவோட அனிதாவோட குடுமி நம்ம கையில தான். இருந்தாலும் இந்த விஷயத்துல ருத்ராமாவே நேரடியா தலையிட்டதுனால எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு தோணுது. நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ಎಂತಾರ ಎಂತಾರ ನೀಯೇ ಎಂತಾರ ಎನ್ಮಾನಂ பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே. சக்தி, நீனும் தூங்கலையா? இவரே ஃபோன் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டுட்டு இப்ப தூங்கலையான்னு கேக்குறாரு. அவ்வளவு தெளிவா நீங்க? சக்தி, சந்தோஷத்துல தூக்கம் வரல சிவா சார். உங்களை நினைச்சிட்டே தான் இருந்தேன். அப்பதான் நீங்க ஃபோன் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நம்பிட்டேன். என்ன அருண், என்கிட்டயே போய் சொல்றியா? நீங்க தான் பெரிய லாயர் ஆக போறீங்களே, உங்ககிட்ட நாங்க போய் சொல்லி தப்பிக்க முடியுமா? என்ன கலாய்க்கிறீங்களா? நான் எதுக்கு சக்தி உன்னை கலாய்க்க போறேன்? ரொம்ப சந்தோஷத்துல தலகால் புரியாம தூக்கம் வராம என்ன செய்யறதுன்னே தெரியாம ரூம்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சக்தி. இந்த ஃபீலிங்ஸ எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்க உங்க மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஆனா இங்க நானு தூங்கணும்னு கண்ணை மூடினாலே உங்க முகம் மட்டும்தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த ஞாபகங்களை நான் ஒவ்வொன்னா நினைச்சு ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். டைம் இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுனே தெரியல. ஹேய், இன்னும் என்ன ஆகணும் திவ்யா? அதான் நீயும் நானும் சேரக்கூடாதுன்னு நம்மளை பிரிக்கிறதுக்கு உங்க அம்மா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இத்தனை நாளா நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்த. நான் குடிகாரனா சுத்திக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு திவ்யா. சாரி அருண்,
நடந்தது எதுவும் தெரியாம நானே உன்னை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணிருக்கேன். என் அம்மாவோட பேச்சை அப்படியே முழுசா நம்பி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இனிமே எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை பிரிய மாட்டேன் அருண். இத்தனை நாள் நம்ம பிரிஞ்சிருந்ததுக்கு சேர்த்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருக்கணுமே தவிர நடந்த எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத சக்தி. நான் பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க சிவா சார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட வாழ்ந்த அந்த பழைய ஞாபகங்கள் மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நான் உனக்கு கொடுக்குற எல்லா ஞாபகமும் மறக்கவே முடியாத ஸ்வீட் மெமரிஸா மட்டும்தான் இருக்கும் சக்தி. ரொம்ப தேங்க்ஸ் சிவா சார். நான் என்ன மூணாவது மனுஷனா? இப்ப எதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற திவ்யா? தூக்கம் வராம மனசு முழுக்க கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் நார்மலா இருக்கேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி டைம்ல பொண்டாட்டி புருஷன்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஓஹோ சார், நீங்க அப்படி வரீங்களா? அதான் தெரியுதுல்ல. அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் உன் வாயால அந்த வார்த்தையை சொல்லு திவ்யா. லவ் யூ சிவா சார். ஏனோ இன்று ஏனோ நீங்க என்னோட உசுர்ல முழுசா கலந்துட்டீங்க. நீயோ இல்லை நானோ நாமெனும் நாமோ தூரலானி காணலா. ஆமா சக்தி, இந்த உலகத்திலேயே இப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிற பர்சன் நான் மட்டும்தான். உன் கூட சேர்ந்து வாழ போற அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். திவ்யா, எனக்கு இப்பயும் உன்னை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. இப்ப எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? சீக்கிரமா வந்துரு சக்தி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிவா சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நம்ம சேர போறோம்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கணும். இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே நீ மேல இருக்கிற புக் ஷெல்ஃபுக்கு வர, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சிவா சார், சிவா சார், என்னாச்சு சக்தி? ஏன் என்ன பார்க்க மாட்டியா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓ அப்படியா? அப்போ கொஞ்சம்
என் கண்ணை பாரு. அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா கருநாக பாம்பா கொத்துதம்மா. அவ கள்ளச்சிருப்புல கவ்வி இழுக்கிற சீம்பாலு நிலவள்ளி எறிகிற அள்ளிக்கோடத்துல ஆண்டாளு. இப்போ எதுக்கு சார் இந்த நேரத்துல என்ன இங்க வர சொன்னீங்க? அதான் நான் காலையில பார்க்கலான்னு சொன்னேன்ல. இல்ல சக்தி, இப்பெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி வெளியில போய் காத்து வாங்கிட்டு வானத்துல இருக்கிற நிலாவை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குனாதான் தூக்கமே வருது. ஆனா பாரேன், இன்னைக்குன்னு பார்த்து வெளியே நல்லா மழை பெய்யுது. அதனால நான் போய் நிலாவை பார்த்து ரசிக்கவே முடியாது. இப்ப நீங்க சொல்றதுக்கும் என்ன இங்க வர சொன்னதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வீட்டுக்குள்ள இருக்கிற என்னோட நிலாவை பார்த்து ரசிக்கிறதுக்காக நான் இங்க வர சொன்னேன். சக்தி, நம்ம எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம், இதுக்கப்புறமும் நம்ம பிரிஞ்சிருக்கணுமா? எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சார். ஆனா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது.